ரமலான்ல ஃபுல்லா என்ன செஞ்சோம்? இந்த மஸ்ஜிது ஃபுல்லா இருந்து தஹஜ்ஜுத் தொழுதோமா இல்லையா? நான் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க, இன்னும் அதே தஹஜ்ஜுத் தொழுகை எத்தனை பேர் இடத்துல இருக்கு? அல்லாஹுடைய வல்லமைகளில், ஆற்றல்களில், செயல்களில் அல்லாஹ் மட்டும்தான் ஏகன். அவனுடைய செயல்களில் யாருக்கும் எவருக்கும் இணையோ துணையோ பகரமோ இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற போது அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறானே, என்னை தண்டித்து விடுவானே, அவன் தண்டித்து விட்டால் நான் என்ன ஆவேன், மறுமையில் நான் என்ன நிலையில் நான் இருக்க முடியும் என்கிற அந்த ஆழமான அந்த அச்ச உணர்வு. என்ன ஒரு அருமையான ஆயத் தெரியுமா? என்ன ஒன்று தெரியுமா? வமயத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அவனையே சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் மட்டுமே போதும். எதற்கு அழுதேன் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு உயிர். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு உயிர். நீ இப்போ என்ன கொப்பரையில் தூக்கி போட்டீங்கன்னா அந்த உயிர் ஒரு முறை தானே போகும். அல்லாஹ் எனக்கு 1000 உயிரை கொடுத்திருந்தா, அநேக உயிரை கொடுத்திருந்தா, நான் ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணெய் சட்டியில் போடுற போது மறுபடியும் திரும்ப உயிர் பெற்று வந்து மறுபடியும் போட்டு எனக்கு நன்மைகளை அல்லாஹ் தந்து மறுமையில் அல்லாஹ் இடத்துல கூலி அதிகமாக பெறுவேனே. புகழ் அனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள், தபஉ தாபஈன்கள், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை இங்கே நான் எடுத்திருக்கிறேன். அல்லாஹுவை நெருங்குவது எப்படி? நாமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய இலாஹ் அல்லாஹ் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹுவை எப்படி நெருங்குவது என்கிற ஒரு சில தகவல்களை உங்களிடத்திலே கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலிலே அல்லாஹுவை பற்றிய இல்ம் இருக்கணும். அல்லாஹுவை நெருங்கணும்னா முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹுவை பற்றிய இல்ம் இல்லாமல் அல்லாஹுவை நெருங்கவே முடியாது. அல்லாஹுடைய வல்லமைகள் என்ன, அவனுடைய ஆற்றல்கள் என்ன, வணங்கி வழிபட தகுதி யாருக்கு இருக்கிறது, அல்லாஹுக்கு மட்டும் இருக்கிறதா அல்லது வேறு யாருக்கும் இருக்கிறதா, அவனுடைய பெயர்கள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன என்கிற எல்லா விவரத்தையும் அறிந்து தெரிந்திருந்தால் மட்டும்தான் அவனை நெருங்க முடியும், அல்லாஹுவை நெருங்க முடியும். ஆக அல்லாஹுவை தெரிந்தாக வேண்டும். வஹத யுவஹிது தௌஹீதன், அல்லாஹ் மட்டும்தான் சகலவற்றிலும் ஏகனாக இருக்கிறான். அல்லாஹுடைய வல்லமைகளில், ஆற்றல்களில், செயல்களில் அல்லாஹ் மட்டும்தான் ஏகன். அவனுடைய செயல்களில் யாருக்கும் எவருக்கும் இணையோ துணையோ பகரமோ இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. தெரிந்திருக்கணும். நம்முடைய செயல்களில், மனிதனுடைய செயல்களில், அடியார்களுடைய செயல்களில் அல்லாஹுவை மட்டுமே ஏகனாக ஆக்குவது, அதில் வேறு யாருக்கும் எவருக்கும் எந்த பங்கையோ துணையோ பகரமோ கொடுக்கக்கூடாது என்கிற இந்த விஷயம் தெரிந்திருக்கணும். அல்லாஹுக்கு மட்டும்தான் அழகிய பெயர்களும் அதற்குரிய தன்மைகளும் முழுமையாக இருக்கிறது. வேறு யாருக்கும் எவருக்கும் இத்தகைய பெயர்கள், அந்த பெயர்களுடைய முழுமையான தன்மை இல்லை என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுவை என்ன செய்ய முடியும்னா தெரிந்திருக்க முடியும். அல்லாஹுவை தெரியாமல் ஒரு நபர் இருக்கிறார். உலகத்திலே நம்ம பார்க்குறோம், ஒரு சினிமா நடிகன் அவர்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், அந்த நடிகனை மாதிரியே காதில் ஒரு கடுக்கனை மாட்டிக்கிறான். அவன் கிழிச்சு பேண்ட்டை தொங்க விட்டுட்டு தெரிஞ்சான்னா அதே மாதிரி தெரிகிறான். அவன் மேலே இருக்கக்கூடிய மோகம், அன்பு, பாசம், அவன் என்ன சொன்னாலும் செஞ்சிருவான். இந்த மாதிரியான அளவுக்கு உலகத்தில் பார்க்குறோம். அல்லாஹ்னு யாருன்னு தெரியாமல் எப்படி அவன் மீது நேசம் கொள்ள முடியும்? எப்படி அவனுக்கு கட்டுப்பட முடியும்? எப்படி அவன் மீது நெருக்கத்தை நாம் ஏற்படுத்த முடியும்? ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவை பற்றிய இல்ம் நமக்கு முதலில் தேவை. இரண்டாவது, அல்லாஹின் மீதான நம்பிக்கை ஆழமாக இருக்கணும், டெப்த்தாக இருக்கணும். அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. ஏன்னு சொன்னால்
ஈமானுடைய தூண்கள் அர்கானுல் ஈமான் 6, ஈமானுடைய நம்பிக்கைகள் 6. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஈமானுடைய ஃபர்லுகள் 6. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, பிலீவ் இன் அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹுடைய கிதாபுகள், வேதங்களின் மீதான நம்பிக்கை, அல்லாஹுடைய மலக்குகள் மீதான நம்பிக்கை, அல்லாஹுடைய நபிமார்கள் மீதான நம்பிக்கை, மறுமை நாள், த ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த நியாய தீர்ப்பு நாளின் மீது நம்பிக்கை. அதே போல அல்லாஹ் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவன் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிற என்கிற அந்த விதியின் மீதான ஆழமான நம்பிக்கை. இந்த 6 நம்பிக்கையை சரியா இருக்கணும். எப்படி நம்பிக்கை தெரியுமா? அதற்கு ஒரு கவுல் இருக்கு. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கவுல் என்ன தெரியுமா? அல்லாஹுவும் அல்லாஹுடைய நம்பிக்கைனா எப்படி நம்பிக்கை வைக்கிறது? அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன் என்று வாயளவில் சொல்லுவதா? இல்லை. ஈமான் கொள்ளுதல் என்பதற்கு ஆழமான ஒரு கவுல் இருக்கு. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும், இவங்க 2 பேர் தான் யாரு? இந்த இஸ்லாம் என்கிற அந்த மார்க்கத்தினுடைய 2 தூண்கள். அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் எதை எதை எப்படி எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அதை அப்படியே, ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காமல், இது என் லாஜிக்கு செட் ஆகல என்றெல்லாம் நினைக்காமல், இது என் அறிவுக்கு சரியாக புலப்படல என்றெல்லாம் அதனை யோசிக்காமல், அறிவியலுக்கு உகந்ததாக இல்லையே என்றெல்லாம் அதை பற்றிய எந்த சந்தேகமும் இல்லாமல், கொஞ்சம் கூட ஷக் இல்லாமல் அப்படியே நம்பிக்கை கொள்வதற்கு பெயர் தான் ஈமான் கொள்ளுதல். இதுதான் ஷரியத்தில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும், அல்லாஹ் குர்ஆன்ல, அல்லாஹுடைய தூதர் அந்த சுன்னாவில் எதை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட ஷக் இல்லாம நம்பிக்கை கொள்ளணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது முதல் ஃபர்ல், முதல் தூணாக இருக்கிறது. அந்த தூண்ல சரியான நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹை பற்றிய அந்த நம்பிக்கையில் நான் இப்பதான் சொன்னேன். அல்லாஹை பற்றிய நம்பிக்கையில் அல்லாஹு தஆலா சூரத்துல் இக்லாஸ்ல சொல்லுவான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே நீங்க சொல்லுங்க, ஹு அவன், அல்லாஹ், அஹத் அவன் ஏகன், சகலவற்றிலும் ஏகன். நான் தான் சொன்னேன், அல்லாஹுடைய செயல்களில் அவன் மட்டும் தான் ஏகன். அதுல யாருக்கும் எவருக்கும் எந்த பங்கு, துணை, இணை, பகரம் இல்லை, இல்லவே இல்லை. அந்த நம்பிக்கை. அல்லாஹு சமத், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவனுக்கு என்ன தூக்கம் தேவையா, உணவு தேவையா, அல்லது ட்ரெஸ் தேவையா? இந்த தேவைகள் எல்லாம் உள்ளவனா அல்லாஹ்? இல்ல, எந்த தேவையும் இல்லாதவன். நாம் தான் அவனிடத்திலே தேவை உடையவர்களாக இருக்கிறோம். நமக்குத்தான் உணவு தேவை, நமக்குத்தான் தூக்கம் தேவை, நமக்குத்தான் ட்ரெஸ் தேவை. அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹு சமத் லம் யலித், அவன் யாரையும் பெறல. என்ன கடவுளுக்கு என்ன குமாரர்களா, பிள்ளைகளா, மகனா, மகளா? அல்லாஹ்வுக்கு கிடையாது. அவனுக்கு எந்த குழந்தைகளும் கிடையாது. வலம் யூலத், அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அவனுக்கு பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, ஒப்பாக, சரி சமர் நிகராக யாரும் எவரும் எந்த பிரமாண்டமும் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை என்பதாக அல்லாஹ் அடிக்கிறான். இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி ஆயத்துல் குர்சியில் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி விளக்குகிறான். இப்படியே இதை சொன்னோம்னா நேரம் ஓடிரும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹின் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட ஷக் இருக்கக்கூடாது. அந்த ஷக்கு வந்துருச்சுன்னா ஷைத்தான் நம்மளை இழுத்துட்டு போயிடுவான். இந்த ஹவா நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மன ஈச்சை நம்மை என்ன செய்யும், இந்த தீனிலிருந்து அப்படியே கொஞ்சம் புரட்டி எடுத்து கொண்டு போயிடும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக அல்லாஹின் மீதான நம்பிக்கை ஆழமாக இருக்கணும். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாங்க? சௌர் மலை குகையில இருக்கிற போது என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாம் இருவர் தானே இருக்கிறோம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இல்ல, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். அந்த ஆழமான நம்பிக்கை, அப்படி நம்பிக்கை இருக்கணும். கஷ்டம் வர்ற போது அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்கிற ஆழமான நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்பிக்கை இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் அல்லாஹின் மீது சரியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படி இருந்தால் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும். அடுத்ததாக தக்வா, இறை அச்சம், தக்வா இருக்கணும்.
நாமெல்லாம் பார்த்துருக்குறோம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோம்பு எதுக்கு கடமையாக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னா, நீங்கள் இறையச்சம் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோம்பை கடமையாக்கியிருக்கோம். இன்ன ஹைர ஜாதி தக்வா. ஹஜ்ஜினுடைய ஒரு காரியமாக அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய அந்த பொருள்களிலேயே மிக முக்கியமான பொருள் எது தெரியுமா? ஹஜ்ஜுக்கு தக்வா. ஆக இந்த தக்வா என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் அல்லாஹுவை இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தக்வாவை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற போது அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறானே, என்னை தண்டித்து விடுவானே, அவன் தண்டித்து விட்டால் நான் என்ன ஆவேன், மறுமையில் நான் என்ன நிலையில் நான் இருக்க முடியும் என்கிற அந்த ஆழமான அந்த அச்ச உணர்வு, இந்த தக்குவா ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருந்தால் அல்லாஹுவை நெருங்கலாம். ஆக தக்குவா இருக்கணும். அடுத்து இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு சொல்லி. இந்த மஸ்ஜிதை கட்டுற போது சிலர் என்ன சொன்ன, பெருமைக்காக இருக்கக்கூடாது, பேருக்காக இருக்கக்கூடாது, புகழுக்காக இருக்கக்கூடாது, எவ்வளோ அழகா இந்த மஸ்ஜிதை கட்டிட்டாங்க என்கிற அந்த செய்தியை கேட்டு கொஞ்சம் பெருமை அடைந்தால், யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்குமோ அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார். அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார். இன்னொரு ஹதீஸ், அணு அளவு பெருமை இருந்தால் அவர்கள் நரகம் நுழைவார். ஆக இந்த இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹுக்காக எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹுக்காக என்று செய்யக்கூடிய காலகட்டத்திலே எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு நிகழ்வு இங்கே நான் ஆசைப்படுறேன். மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரோமருடைய கோட்டையை வெற்றி கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பி வைக்கப்படுறாங்க. போகிறாங்க, ரோமர்களுடைய கோட்டையை முற்றுகையிடுறாங்க. சுற்றி மூடப்பட்டிருக்கு. ரோமர்கள் எல்லாம் உள்ள அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறாங்க. அவர்களை நெருங்க முடியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஏதாவது ஒரு வழி இருந்தால் அவர்களை உள்ளே சென்று வெற்றி கொள்ளலாமே என்று நினைத்து கொண்டு இருக்கிற போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு வழி இருக்கிறது, இங்கே வாருங்கள் என்று. எல்லாரும் போகிறாங்க, அந்த வழி இருக்குது. அதுக்குள்ளே நுழைஞ்சி போய் அந்த ரோமர்களை வெற்றி கொண்டுடுறாங்க மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, வெற்றி கொண்ட பிறகு கேட்குறாங்க, அந்த பாதையை கண்டுபிடித்தது யார், அல்லது அதை திறந்து விட்டது யார் என்பதாக மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. ஒருத்தர் கூட சொல்லலை. அந்த போர் முடிந்து 3 நாட்கள் அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தன்னுடைய கூடாரத்தில் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய முகத்தில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு போகிறார். போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலாளிகிட்ட சொல்கிறாரு, நான் அந்த கோட்டையை திறந்து விட்டவரை பற்றிய விவரத்தை சொல்ல வந்திருக்கிறேன். போகிறாரு. போய் உள்ள உடனே மஸ்லமா, அப்படியா, உடனே வர சொல். வந்தாங்க, போன உடனே சொன்னாங்க, கண்டிஷன் வச்சாங்க, நான் சொல்கிறேன், ஆனால் 3 விஷயத்தை நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஒன்று இந்த கோட்டையை திறந்து விட்டது யார் என்கிற அந்த செய்தி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்படியே உங்களுக்கு தெரிந்தாலும் யாரிடத்துலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல ரகசியமாக கூட நீங்கள் குறித்து வைக்கக்கூடாது. 3வது, அப்படி செய்த அந்த நபருக்கு நீங்கள் எந்த பரிசையும் கொடுக்கக்கூடாது என்று 3 கண்டிஷனை வைக்கிறாங்க. உடனே மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆர்வத்தோட, நான் அந்த கண்டிஷனை ஒத்துக்கிறேன், யாருன்னு சொல்லுங்க, அதுதான் நான் என்பதாக சொல்லிவிட்டு வேகமாக போயிட்டார். இன்னைக்கு அந்த வரலாற்றில் அவரை பற்றிய குறிப்பு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. யார் அந்த கோட்டையினுடைய ஓட்டையை திறந்து விட்டதுன்னு தெரியாது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு இஹ்லாஸோடு நன்மை மட்டும்தான் கிடைக்கணும், அல்லாஹ்விடத்தில் ரிவார்டு கிடைக்கணும், மறுமையில் கூலி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த ஆழமான எண்ணத்தில் யார் செயல்படுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, தவக்குல் இருக்கணும். தவக்குல், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத அந்த தவக்குல்ங்கிறதுக்கு அந்த மூலமான வார்த்தை வக்கலா என்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. வக்கீலாக அல்லாஹ் வாக்குவது. வக்கீலாக நம்ம அல்லாஹ் வாக்கியிருக்கிறோமா? வக்கீல்னா என்ன? நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பேற்று கொண்டவன். இதான் அதனுடைய அர்த்தம். வக்கீல்னா என்ன? நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பேற்று கொண்டவன். நம்முடைய வக்கீல் யாரு? அல்லாஹ். நம்முடைய வக்கீல் யார் தெரியுமா? அல்லாஹ். அல்லாஹுவை வக்கீலாக ஆக்குவது, நம்முடைய நன்மையான தீமையான அத்தனை காரியத்திற்கும் பொறுப்பாளியாக அல்லாஹுவை சாட்டுவது.
அப்படி ஆக்கிவிட்டு அதிலேயே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பேர் தான் தவக்குல். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இந்த தவக்குல் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். பமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன ஒரு அருமையான ஆயத் தெரியுமா? என்ன ஒன்று தெரியுமா? வமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அவனையே சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் மட்டுமே போதும். என்ன ஒரு அருமையான வார்த்தை! வேற யாரும் தேவையில்லை, வேறு எவரும் தேவையில்லை, வேறு எந்த ஒன்றுமே அவனுக்கு அவசியம் இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தில் சொல்றான். அந்த அளவுக்கான தவக்குல் ஒரு மூமின் இடத்துல, ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவனின் கூலிக்கு ஆசைப்படணும். அல்லாஹ் என்ன செய்யறான்? எனக்கு நான் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அல்லாஹ் கூலியை தர்றான், அல்லாஹ் எனக்கு வெகுமதியை தருகிறான் என்கிற ஆசை அந்த அடியானிடத்தில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கம் கிடைக்கும். நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டினா போகட்டும் என்கிற ரீதியில் நம்முடைய செயல்கள் இருக்கு. அப்படித்தான் ரமலான்ல ஃபுல்லா என்ன செஞ்சோம்? இந்த மஸ்ஜிது ஃபுல்லா இருந்து தஹஜ்ஜுத் தொழுதோமா இல்லையா? நான் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க, இன்னும் அதே தஹஜ்ஜுத் தொழுகை எத்தனை பேர் இடத்துல இருக்கு? கடைசி 10 நாட்கள் வேகமா வந்து 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 இருந்து 8 ரக்காத் + 3 ரக்காத்துன்னு சொல்லி 11 ரக்காத்துகளை தஹஜ்ஜுத்துல தொழுதோம் இல்லையா? அந்த தொழுகை இருக்கா? இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடிய சிலருக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் எல்லோருக்கும் இல்லையே. அப்ப ரமலான் என்ன ஆகி போச்சு? அது சும்மா ஃபார்மலா ரமலானுடைய மாசத்துல மட்டும்தான் உங்களுக்கு அல்லாஹ் ரப்பா? அல்லாஹ் மற்ற மாதத்துல ரப்பு கிடையாதா? அவனை வணங்க மாட்டீர்களா? அவனை வணங்கி வழிபட்டு அவனுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற ஆழமான உணர்வு உங்கள்கிட்ட இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இறைவனுடைய கூலிக்கு ஆசைப்படணும். எப்பயுமே ஆசைப்படணும், எந்த நேரத்திலையும் ஆசைப்படணும். இறைவனுடைய வெகுமதிக்கு ஆசைப்படணும். சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுபவித்த அந்த கொடுமைகளுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான்? சொர்க்கத்தை தருவான். சொர்க்கத்தை அவர்கள் ஆசைப்பட்டாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, மரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க, நிர்வாணமா கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா வர்றான், அபூஜஹல் கையில ஈட்டியை கொண்டுட்டு வர்றான், குத்திருவேன், குத்தி கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறான். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே சரி கொன்றுவானே அப்படின்னு பயந்தாங்களா? இல்லையே. அவன் அப்படியே அவங்களுடைய மர்மஸ்தானத்தில் குத்தி வயிற்று வழியாக கிழித்து எடுத்தான். அல்லாஹு அக்பர்! என்ன ஒரு மோசமான பயங்கரமான ஒரு கொடுமை அது! அதையெல்லாம் தாங்கினாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்ன போது முதலில் ஷஹீதானவங்க யாரு? அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க எதுக்கு ஷஹீதானாங்க? அவங்களுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏன் ஒட்டகத்துடைய 4 கால்களில் அவங்களுடைய 2 கை 2 கால்கள் கட்டப்பட்டு விரட்டப்பட்டு உடல் எல்லாம் 4 பகுதியாக சிதறிச்சே? ஏன் சொன்னாங்களே, உங்களுடைய மனைவியை நாங்கள் கொன்னுட்டோம், உன்னை கொல்ல போகிறோம், கெட்டிட்டோம் ஒட்டகத்தை, அதை ஓட்ட போகிறோம், நீ இப்போவாவது இஸ்லாத்தை விடுன்னு சொல்கிற போது இஸ்லாத்தை விட்டாங்களா? விடலையே. ஏன் விடலை? மறுமையுடைய கூலிக்கு ஆசைப்பட்டாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய அந்த வரலாற்றை எல்லாம் நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், ஆனால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னா நம்முடைய ஈமான் எந்த நிலையில் இருக்குது என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்க. சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் பேசுகிறோம், ஆனால் பேசுவதற்கு தகுந்த செயல்கள் இல்லையே நம்ம இடத்துல. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் எல்லாம் இறைவனுடைய கூலிக்கு ஆசைப்பட்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல ஒரு சஹாபியினுடைய அந்த இதை நான் சொல்லித்தான் ஆகணும். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே ரோமர்களுக்கு எதிராக போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவர்களும் சில சஹாபாக்களும் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிய அந்த காலகட்டத்தில் அந்த மன்னன் என்ன செய்கிறான்? ஒன்றும் இல்லை, இஸ்லாத்தை விட்டுருப்பா, கிறிஸ்தவத்துக்கு வந்துரு, உங்களை எல்லாரையும் விட்டுறேங்கிறான். அவங்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன செஞ்சான்? பட்டினி போட்டான். அந்த ஹராமான அந்த குடியை, அந்த சாராயத்தை அவர்களுக்கு கொடுத்தான், குடிக்க மாட்டேன்னாங்க. அழகிய பெண்களை எல்லாம் அவர்கள் பக்கத்தில் அனுப்பி வச்சான். அவங்க ஹராம் என்று அவர்களை விலக்கி வைத்திருந்தாங்க. கடைசியில் அதில் இருக்கக்கூடிய சிலரை கொன்று கூட காட்டினான். சில சஹாபாக்களை கொன்னுட்டேன்,
அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுடைய ஈமான் அவ்வளவு ஆழமான ஈமான் என்பதை அறிந்திருந்த அந்த மன்னன் அவர்கள் முன்னாடியே ஒருத்தரை கொன்னான். பாரு, கொன்னுட்டேன், உன்னையும் கொன்றுவேன். அடுத்து என்ன செஞ்சான்? பெரிய எண்ணெய் சட்டி, பெரிய சட்டியில் எண்ணெயை ஊற்றி கொதிக்க வச்சு, இப்போவாவது நீ என்ன செய்கிற, இஸ்லாத்தை விட்டுரு, இல்லைன்னா இதில் தூக்கி உன்னையை போட்டு பொறிச்சு எடுத்துருவேன். அப்போ அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ எத்தனை முறை போட்டால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். கண்ணு முன்னாடி ஒரே சஹாபியை தூக்கி போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தான். அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் போச்சு, அப்படியே அவர்களுடைய எலும்புகள் எல்லாம் அங்கே போச்சு. பார்த்தாங்க. பார்த்தபோது அவங்க என்ன செய்யலை, மடியலை. உடனே என்ன செஞ்சாங்க? இவரை கொண்டு போய் போட்டிருப்பான் எண்ணெயில், இவரையும் கொண்டு போட்டு அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை போட்டுருன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. அவர்கள் கொண்டு செல்லப்பட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அந்த எண்ணெய் கொப்பரையை பார்த்தபோது அழுதாங்க, கண்ணீர் வடைஞ்சது. அங்கிருந்து அந்த சேவகன் ஓடி போய் மன்னன்ட்ட சொன்னான், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அழுகிறாரு, பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்று மன்னன் இடத்துல சொன்னபோது மன்னன் என்ன விதமா சொன்னா, அப்படியா, அழுதுட்டானா, அந்த ஆள் அழுதுட்டாப்புல, அவ்வளோதான், கூப்பிட்டு வா அந்த ஆளை என்று அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவே, அழுதுட்ட பார்த்தியா, பயந்துட்டீல, எண்ணெயில் போட போகிறேன்னு பயந்துட்டீல, இந்த நேரத்திலாவது நீ கிறிஸ்தவத்துக்கு வந்துரு, நீ இஸ்லாத்தை விட்டுருன்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, நான் அதுக்கு அழுகலை மன்னனே, இதுக்கெல்லாம் நான் அழுகலை. நான் எதற்கு அழுதேன் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு உயிர். அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு உயிர். நீ இப்போ என்ன கொப்பரையில் தூக்கி போட்டீங்கன்னா அந்த உயிர் ஒரு முறை தானே போகும். அல்லாஹ் எனக்கு 1000 உயிரை கொடுத்திருந்தா, அநேக உயிரை கொடுத்திருந்தா, நான் ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணெய் சட்டியில் போடுற போது மறுபடியும் திரும்ப உயிர் பெற்று வந்து மறுபடியும் போட்டு எனக்கு நன்மைகளை அல்லாஹ் தந்து மறுமையில் அல்லாஹ் இடத்துல கூலி அதிகமாக பெறுவேனே என்று சொன்னாங்களாம். அல்லாஹு அக்பர். அந்த மன்னனா, என்னடா இது, இவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கையா, இவ்வளவு அசைக்க முடியாத ஆழமான ஈமானா இந்த மன்னிடத்தில் அப்படின்னு கேட்டுட்டு என்ன செஞ்சாப்லையா, உன்னை விட்டுறேன், உன்னை எதுவுமே செய்ய முடியலை, உன்னுடைய நம்பிக்கையை தளர்த்த முடியலை, என்னுடைய நெற்றியின் மீது நீ ஒரு முத்தத்தை மட்டும் கொடுக்க முடியுமா, என்னுடைய நெற்றியில் ஒரு முத்தத்தை தர முடியுமா கேட்டாங்க மண்ணு. அவங்க சொன்னாங்க, நான் தர்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன், என்னோடு இருக்கிறாங்களே சஹாபாக்கள், இவங்க அத்துணை பேரையும் நீ விட்டுட்டா உன்னுடைய நெற்றியில் நான் முத்தமிடுறேன்னு சொன்ன போது அந்த மன்னன் சொன்னானா, எல்லாரையும் விட்டுறேன், நீ என்னுடைய அந்த நெற்றியில் முத்தமிட்டால் போதும் என்று சொன்னபோது முத்தமிடுகிறார்கள். இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு அழுகிறாங்க, தேம்பி அழுகிறாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, இப்போது நம்மீது கட்டாயமாயிருச்சு, நாம் அனைவரும் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே வருவார்ல, வர்றபோது அவருடைய நெற்றியில் அத்துணை பேரும் முத்தமிடணும் இதை சொன்னாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கூலிக்கு ஆசைப்பட்டாங்க. ஆக அந்த அளவுக்கு நாம் இருக்கணும். துவா கேட்கணும், அதிகமாக துவா கேட்கணும். யாரிடத்துல துவா கேட்கணும்? அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். உங்களுடைய நாடி நரம்பிற்கு மிக அருகில் இருக்கிறேன், உங்கள் பிடரின் நரம்பிற்கு அருகில் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லணும். உங்களுடைய செருப்பு வார் அருந்தாலும் அல்லாஹ்விடத்துல கேளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம இப்படி இருக்கிறோமா? நம்ம பிரார்த்தனை இருக்கா? நம்முடைய நம்பிக்கை அந்த அளவு கிடையாது. துவாவில் அசைக்க முடியாத ஆழமான துவாவினுடைய அந்த நம்பிக்கை கிடையாது. நாம் எப்படி இருக்கிறோன்னு சொன்னால் எதேச்சதிகாரமாக நம்முடைய இதை அல்லாஹ்ட்ட கேட்போம், கிடைக்கலன்னா அல்லாஹ் எனக்கு தர்றதே கிடையாது. நான் எத்தனை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறேன், ஆனால் எனக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கூலியும் கிடைக்கலன்னு சொல்லி நாம் புலம்புறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, துவாக்களை அதிகமாக கேட்கணும். அடுத்து திக்ருகளை அதிகமாக செய்யணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எத்தகையோர் தெரியுமா? அவர்கள் தான் முற்றிலும் ஈமான் முழுமையாக கொண்டவர்கள். மேலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அவர்களுடைய கல்பு, அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன, நிம்மதி அடைகின்றன. அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பலா என்பதாக அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, விக்ருகளை கொண்டு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹுவை அதிகமாக நெருங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இஸ்திக்ஃபார் செய்யணும். நாம் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 முறை என்று சொல்லப்பட்டிருக்கு, 100 முறை என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹ்மத்துல் ஆலமீன், உஸ்வத்துன் ஹஸனா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அலீம்,
திக்ருகளை இஸ்திக்ஃபார் செஞ்சுருக்கிறாங்க. நாமும் சின்னஞ்சிற தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்திக்ஃபார் செஞ்சுருக்கணும், தௌபா செய்யணும். பெரும்பாவங்களை செஞ்சிட்டோம்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். கடந்த முறையில் நான் இதில் பேசுகிறேன், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. என்ன ஒரு அருமையான ஆயத்! சூரத்துல் ஃபுர்கானில் 25வது அத்தியாயம் 70வது வசனம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். யார் தான் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து மீண்டு பரிபூர்ணமான ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து வருவார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான். நன்மைகளாக மாற்றி விடுகிறான். மன்னிக்கிறேன்னு சொல்லலை, அந்த இதெல்லாம் அக்கௌண்ட்டில் நன்மைகளாக வந்துடும். ஆக அன்பா அந்த சோதர்களை தௌபா செய்யணும். செய்த பாவத்தை நினச்சி அழுது தௌபா செய்யணும். அது மாத்திரமல்ல, இந்த தீனுடைய தூண்களான குர்ஆனை பற்றி பிடித்துக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த கலாமுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் அணுகி இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதோடு தொடர்பு இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நாம் ஹயாத்தாக்கணும். சும்மா பேருக்கு படிச்சுட்டு போகிறது அல்லது கேட்டுட்டு போகிறதுக்கான ஒரு நிலை இருந்தால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் கிடைக்காது. சுன்னாவை ஹயாத்தாக்குங்கள், இபாதத்துகளை அதிகமாக்குங்கள். ஆக அன்பார்ந்த சோதர்களே, இப்படிப்பட்ட இந்த விஷயங்களின் மீது நாம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் நம் மீது நேசம் வைக்கிறான், அன்பு வைக்கிறான், பாசம் வைக்கிறான், கருணை காட்டுகிறான், இரக்கம் காட்டுகிறான். அவன் நம்மோடு நெருங்கி வந்து விடுகிறான். நாம் அவனிடத்திலே நெருக்கம் பெறுகிறோம். அப்படிப்பட்ட நெருக்கத்தை வல்ல நாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.